السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له نشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن خير الكلام كلام الله وخير السنن سنن محمد مصطفى صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தையான திருமறை குர்ஆனும், வழிமுறைகளிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும், அதுபோன்று விஷயங்களிலே மிகவும் தீங்கானது ஒவ்வொன்றாக புதுசாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு புதிய வணக்க வழிமுறைகளும் அது நூதனமானவை, ஒவ்வொரு நூதனமானவையும் அது வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடும் நரகம் சென்றடையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இறையெல்லாம் பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்த வண்ணமாக, அல்லாஹ்வை துஆ செய்த வண்ணமாக, அல்லாஹ்வை பிரார்த்திப்பதற்காக, அல்லாஹ்விடத்தில் அதிகம் நன்மைகளை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தூய எண்ணங்களை அங்கீகரித்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துக்குரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக என வேண்டி எனது இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்கே அல்லாஹ்வின் ரசூலை எடுத்துரைக்கப்படுகின்றதோ அங்கே வானவர்கள் உலா வருகிறார்கள். அதாவது ஒரு தருணத்தில் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையில் நீங்கள் உலாவாருங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்லுகின்றார்கள். சொர்க்கத்துடைய பூஞ்சோலை எங்கே இருப்பதாக அவர்கள் வினவும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்கே அல்லாஹ்வின் ரசூலை எடுத்துரைக்கப்படுகின்றதோ அதுதான் சொர்க்க பூஞ்சோலை என்று சொன்னார்கள். அங்கே வானவர்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் அந்த உலாவில் பங்கு கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று இந்த ஜும்மாவுடைய தினத்தை சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜும்மாவுடைய அந்த சய்யிதுல் ஐயாம் நாட்களின் தலையாய நாள், அந்த ஜும்மாவுடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்லும் போது ஒரு வானவர் வாசலிலே நின்று கொண்டிருப்பார், வரக்கூடியவருடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டிருப்பார். இமாம் ஜும்மா பிரசங்கம் செய்வதற்காக மெம்பர் படி ஏறியதும் அந்த மாணவர் தன்னுடைய ஏடையெல்லாம் சுருட்டிவிட்டு அந்த பயானை கேட்க அமர்வார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோன்றுதான் நம்முடைய இந்த பள்ளியிலும் ஆட்கள் குறைவாக இருந்தாலும் வானவர்கள் அதிகமாக இருப்பதாகவும் நாம் திட்டவட்டமாக உறுதியாக நம்பி நம்முடைய பயானை தொடருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தீனில் இஸ்லாம். அல்லாஹ் உலகில் எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம். அது இறை வணக்கம் மட்டுமே தவிர இணை வைப்பென்ற ஒரு கொடிய பாவம் இல்லாத ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டு ஒரே இறைவனை வணங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனில் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும்போது உலக மக்கள் அனைவருக்கும் அவர் முன்மாதிரியாக வந்திருக்கிறார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஏனென்று சொன்னால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண நாம் தண்ணீர் குடிப்பதை பற்றி கூட சொல்லும்போது உலக மக்கள் அனைவருக்குமே அவர்கள் மாதிரி தான். அவர்கள் வலது கையிலே நீங்கள் தண்ணீரை அருந்த வேண்டும், பிஸ்மி சொல்லி அருந்த வேண்டும், 3 மடர், குறைந்தபட்சம் 3 மடராக குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது உதாரணமும் கூட சொல்லி காட்டினார்கள். ஒட்டகம் குடிப்பதை போன்று ஒரே மிடராக இழுத்தங்கை குடித்து விடாதீர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த தண்ணீரில் ஊதி குடிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். நம்முடைய மூச்சு அந்த தண்ணீரில் கலந்து விடுமையானால் அது வேறு விதமான ரியாக்ஷன்கள், எதிர்வினைகள் வந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தண்ணீரில் ஊதி குடிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இதே போன்று ஒவ்வொரு விஷயங்கள் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை வழிமுறைகளில் எல்லாம் எப்படியெல்லாம் மனிதன் நடந்து கொள்ள வேண்டும், சாதாரண தண்ணீர் குடிப்பதை வழி சொன்னார்கள் என்று சொன்னால் இதை விட அதிகமானதும், இதை விட சிறியதும், இதை விட பெரியதும் எத்தனை விஷயம் மனிதனுடைய வாழ்வில் அன்றாட நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விளைத்திருத்தார்கள். நம்முடைய வீட்டிலே ஒரு விருந்தினர் வருவாரையானால் அவரை எப்படி உபசரிக்க வேண்டும், அவர் வீட்டில் நுழையும் போது எப்படி உள்ளே நுழைவது, சலாம் சொல்லி நுழைய வேண்டும். அது மட்டுமா, நம்முடைய வீட்டில் நாம் நுழையும் போது கூட அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி, வீட்டில் ஆள் இல்லாமல் இருந்தால் கூட சலாம் சொல்லிதான் உள்ளே நுழைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறர் வீட்டுக்கு நாம் சென்றால் அவர்களுடைய அனுமதி பெற்றுதான் உள்ளே செல்ல வேண்டும். 3 முறை சலாம் சொல்லி பார்க்க வேண்டும். பதில் வரவில்லை என்றால் திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போது சலாமுக்கு பகரமாக காலிங் பெல், அழைப்பு மணி வைத்திருக்கிறார்கள். அழைப்பு மணியை வைத்தால் அங்கிருந்து உள்ளே வருவதிலிருந்து வெளியே வருவதற்கு அதிகமான நேரமாகும். காரணம், ஒவ்வொருவரும் ஃபேஸ்புக்கிலும் அது மாதிரி கேமிலும் வாட்ஸ்அப்பிலும் வீடியோ காலிலும் இப்படி பல்விதமான கால்களில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளை 7 வயதானால் அவர்களை தொழச் சொல்லுங்கள், 10 வயதானால் அவர்கள் தொழாவிட்டால் அடித்து தொழுங்கள், அழித்து தொழ வையுங்கள். மட்டுமா சொன்னார்கள், உங்களுடைய படுக்கையில், தாய் தந்தையருடைய படுக்கையிலிருந்து அவர்களை தனியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அழகான ஒரு பண்பாடை, ஒரு கலாச்சாரத்தை கற்றுத் தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிள்ளைகளிடம், குழந்தைகளிடம் நீங்கள் விளையாடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? 7 வயது வரைக்கும் குழந்தைகளிடம் நீங்கள் அவர்களுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் விளையாடிக் கொள்ளுங்கள். கேம் விளையாட சொல்லவில்லை, உடற்பயிற்சியும் அதுபோன்று அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டை விளையாட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கும் போது, மஸ்ஜித் நபவியில் எத்தனையோ விதமான பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாங்கி அவர்கள் மீண்டும் வீட்டில் நுழைவார்களேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே நுழைவார்களேயானால் அவர்களுடைய பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறுவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் யானை ரூபத்திலே யானையாக ஆகிவிடுவார்களாம். யானை போன்று தன்னுடைய முதுகை காட்டி இந்த பிள்ளைகளை யானையில் ஏற்றுவதை போன்று ஏற்றி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட வைப்பதாக ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்று சொன்னால், உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வல் ஆஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று காலத்தை சத்தியம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை தான் அல்லாஹ் சத்தியம் செய்வான். சூரியன் மீது சத்தியமாக, அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்புகள் என்னென்னவோ இருக்கிறதோ அத்தனை மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்வான். அதே போன்று காலத்தின் மீது சத்தியமா என்று, காலம் த டைம் இஸ் கோல்ட் என்று சொல்வார்களே, அதெல்லாம் தாண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வினாடி அவர்களுக்கு 1 கோடி மணி நேரங்களுக்கு மதிப்பு வாய்ந்த அந்த வினாடியில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளுடன் அவர்களும் சிறுவரை போன்று விளையாடியதாகத்தான் அதிகமான நபிமொழி தொகுப்புகளிலே பார்க்கின்றோம். அது மட்டுமா, ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய அன்பு மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களே தாயார், அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ஓடி ஓட்டப்பந்தயம் வைத்து விளையாடியதாக சரித்திரத்திலே பார்க்கிறோம், கணவனும் மனைவியும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஓடி விளையாடுவோமா என்று கேட்டு ஓட்டப்பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். ஓட்டப்பயிற்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பலம் வாய்ந்தவர்களாகவும் ஆண்மகனாகவும்
எல்லா வகையிலும் ஒரு வெற்றியாளராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி அடைந்து கொள்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தோல்வி அடைந்து விடுகிறார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வருத்தத்துடன் வினவுகிறார்கள். மீண்டும் முறை நாம் ஓடி பார்ப்போமா என்று ஓட்டப்பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுமென்றே அவர்கள் தோல்வியை தழுவ வேண்டும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நினைத்து சற்று தாமதமாகவே இரண்டாவதாக வருகிறார்கள். முதலாவதாக ஆயிஷா நாயகா வெற்றி கொள்கிறார்கள். இதை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்பு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், உன் தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் அல்லவா, ஒரு நாள் தினம் நாங்கள் இருவரும் ஓட்டப்பந்தயம் வைத்தோம், ஆனால் அவர்கள் எனக்காக அவர்கள் தோல்வியை தழுவி எனக்கு வெற்றி வாகை சூட அவர்கள் வாய்ப்பை தந்தார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் கணவன் மனைவியுடைய அந்த இல்லற வாழ்க்கை, அவர்களுடைய கணவனுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஏற்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஆனால் நமது நிலைமை பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் மிச்சமாகத்தான் இருப்பார்கள். எல்லோருடைய வீட்டிலும் அது இன்னார் இல்லை, விதிவிலக்கே கிடையாது. நான் யார், மனைவியும் அப்படித்தான், கணவனும் அப்படித்தான், இரண்டு பேரும் விட்டு வீழ்ச்சி கிடையவே கிடையாது. ஆனால் அரபியில் சொல்லும் போது ஜவுஜ் என்பார்கள். ஜவுஜ் என்று சொன்னாலே ஆங்கிலத்தில் ஸ்பௌஸ் என்று சொன்னால் ஜோடி. எப்படி இரண்டு செருப்புக்கள் ஜோடியாக இருக்கிறதோ, இதற்கு அது ஒரே மாதிரி இருக்கிறதோ, எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறதோ, அதே வார்த்தையை தான் கணவனுக்கும் மனைவிக்கும் ஜோடி என்று சொல்லுகிறார்கள். ஜோடி என்றால் அபிப்பிராயங்கள் ஆலோசனைகள் பெறலாமே தவிர ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக ஒரே சரிநிகராக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அதாவது கல்லூரிகளில் இதை சொல்வார்கள் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஜெண்டர் ஈக்வாலிட்டி என்றால் ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி என்று. அதல்ல, இது போன்ற விஷயங்களில், அதாவது விட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களிலும் கணவன் மனைவி அவர்களுடைய அபிப்பிராயங்களிலும் நான் மேல் நீ கீழ், இந்த நான் கீழ் நீ மேல், இப்படி அல்லாமல் சரிசமமாக அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அது அவர்களை ஜவுஜ் ஸ்பௌஸ் ஜோடிகள் என்று வர்ணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இப்படியும் கேள்விகள் கேட்கலாம். என்ன என்று சொன்னால், சூரத்து ஆயத்து தைன் என்று ஒரு ஆயத்து இருக்கிறது திருமறை குர்ஆனிலே. அதாவது ஆயத்துல் குர்சியை பெரிய ஆயத்து என்று நினைப்பார்கள். குர்ஆனிலே பெரிய ஆயத்து என்ன ஆயத்து என்று சொன்னால் அது ஆயத்து தைன். ஆயத்து தைன் என்று சொன்னால் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவில் 282வது வசனம். மொத்த வசனம் 286. அதுல 282வது வசனம் தான் தைன். தைன் என்று சொன்னால் தீன் என்றால் மார்க்கம், தைன் என்றால் கடன், கடன் கொடுக்கக்கூடியது. அந்த கடன் கொடுக்கக்கூடியதை பற்றி தான் திருமறை குர்ஆனிலே மிகப்பெரிய வசனமாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அதாவது 2வது சூரா 282வது வசனமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம், நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கலை பற்றி சொல்லும் போது, கடன் கொடுக்கக்கூடியவர் இப்படியெல்லாம் இருந்து கொள்ள வேண்டும், கடன் வாங்கியவர் இப்படியெல்லாம் இருந்து கொள்ள வேண்டும், இதற்கு சாட்சி இருக்க வேண்டும், இதை இந்த முறையில் எழுத வேண்டும், எப்படியெல்லாம் கடனை பற்றி சொல்லக்கூடிய அந்த இடத்தில் கடன் கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் 2 சாட்சி இருக்க வேண்டும். அதாவது பெண்களாக இருந்தால் 2 பேரும், ஆணாக இருந்தால் ஒருவரும். அதே நேரத்தில் ஆணே இல்லை என்று சொன்னால் 4 பெண்கள் அந்த கொடுக்கல் வாங்கலிலே சாட்சி இருக்க வேண்டும் என்று. காரணம் என்ன என்று சொன்னால், ஆணுக்கு 2 மடங்காக பெண்களை அங்கே சொல்லப்படக்கூடிய காரணம், ஒருவர் மறந்து விட்டால் அல்லது ஒருவர் சாட்சி சொல்ல தயங்கிவிட்டால் இன்னொருவர் அதற்கு கூட்டாக நிற்க வேண்டும் என்ற அதே நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆணுக்கு 2 பெண்ணை சரிசமமாக ஆக்கிறாரே தவிர பெண்களுடைய அந்தஸ்தை குறைப்பதற்காக அல்ல. அதே நேரத்தில் அந்த பெண்களுடைய பத்தினித்தனத்தில் யாராவது குறை கூறி அவருடைய நடத்தை சரியில்லை என்று சொல்வார்களே, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 4 சாட்சிகள் வேண்டும் என்று. ஒரு சாட்சி சொல்லி அந்த பெண்ணுடைய பத்தினித்தனத்தில் அவர்கள் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அங்கீகரிக்கவே முடியாது. 2 சாட்சியினாலும் அங்கீகரிக்க கூடாது.
3 சாட்சி சொன்னாலும் அங்கீகரிக்க கூடாது. அது அந்த களங்கம் ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக இருக்கலாம். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஒரு பெண்ணினுடைய பத்னித்தனத்தில் சாட்சி சொல்ல வருவார்களேயானால் அந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருப்பார்களேயானால் 4 சாட்சிகள் வேண்டும் என்று பெண்களுடைய கௌரவத்தையும் பெண்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முறையில் உயர்ந்த அந்தஸ்துக்கு வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் தான் சொத்தில் பங்கீடு பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு முற்காலத்திலிருந்தே இந்த பெண்களுக்கு பங்கில்லாமல் இருந்தது. இப்போதும் மற்ற மத சகோதரத்தில் பெண்களுக்கு சொத்தில் பங்கில்லை. இப்போது புதிய அரசு பெண்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டிருக்கிறார்கள். அது சில ஊர்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே இந்த ஜாஹிலியா ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய இருண்ட உலகம், இருண்ட காலம், டார்க் ஏஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இருண்ட காலத்தில் எது நல்லது எது கெட்டது என்று எதுவுமே தெரியாத மக்கள் எல்லாம் புலம்பி திரிந்திருக்கக்கூடிய, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்றிருந்த கூட அந்த காலகட்டத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டும், சொத்தில் அவர்களுக்கும் விகிதம் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதுபோன்று இந்த விதவைகளுக்கு, பெண்களுக்கு விதவையாக ஆனால் அவர்களுக்கு மறுமணம் செய்ய வேண்டும். மறுமணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்தையும் ஆணையும் கொடுத்தார்கள் என்று சொன்னார். இதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருக்கு 2 பெண்கள் இருந்து அந்த பெண்களை ஒழுக்கமான முறையில் அவர்கள் ஒழுக்கத்தையும் கற்பித்து கல்வியையும் கற்பித்து அவர்களை வளர்த்தி எடுப்பாரையானால், எடுத்து திருமணம் முடித்து கொடுப்பாரையானால் அவர் சொர்க்கவாதி என்றார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, ஒரு பெண் இருந்தால் அவர்களை ஒரு பெண் இருந்தாலும் ஒழுக்கமும் கல்வியும் கொடுத்து ஈமானுடன் வளர்த்தி எடுத்து அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தால் அவரும் சொர்க்கவாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பெண்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், பெண்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் மரியாதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கொடுத்தார்கள். அதே போன்று இந்த கடனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்வதென்றால் இந்த கடன் அவ்வளவு பெரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரர் மரணித்த அவரை அடக்கம் செய்வதற்காக மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கும் போது முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரன் அங்கே செல்கிறார். அங்கே சென்று அவர் ஒதுங்கி நிற்கிறார். பள்ளிவாசல்லே தொழுகை நடக்கிறது. அப்போது தொழுகை நடத்தக்கூடிய அந்த இமாம் சொல்லுகிறார், இந்த மரணித்த இந்த நபரு யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனுக்கு பொறுப்பேற்பவர் யாராவது இவருடைய குடும்பத்தில் இருந்தோ சகோதரத்திலிருந்தோ இருக்கிறாரா என்று கேட்டு அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் அந்த கடனை பெற்றுக் கொள்ளலாம், யாராவது கொடுத்திருந்தால் என்று அதை சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை அந்த மாற்று மத சகோதரர் பார்க்கிறார். அவர் பார்த்துவிட்டு, இது என்ன விஷயம், மௌத்தான மரணித்த நபரை அடக்கம் செய்வதற்கு வந்து தொழுகையை நடத்திவிட்டு இப்படி ஒரு செயலை எங்க சொல்லுகிறார்களே என்று அவர் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார். பார்த்து மனதிலே வைத்துவிட்டு சில நாட்கள் கழிந்து போற பின்பு மீண்டும் ஒருவருடைய மரணத்தில் அவர் கலந்து கொள்கிறார். அதுபோன்று பள்ளிவாசலிலே அங்கே சொல்லப்படுகிறது, இந்த மரணித்தவர் யாருக்காவது ஏதாவது பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அவருடைய உறவினரிடத்தில், சகோதரத்தில் அல்லது பிள்ளைகளிடத்தில் அல்லது தந்தை சகோதரத்தில் யாரிடமாவது நீங்கள் தகுந்த ஆதாரத்தை சொல்லி அந்த பொருளாதாரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு பயங்கரமான ஆச்சரியம். அவர் கேட்கிறார் ஒரு சகோதரத்தில், இப்படி பள்ளிவாசலிலே இப்படி மரணித்த ஒரு நபருடைய விஷயத்தை அங்கு சொல்லப்படுகிறது, அது என்ன காரணம் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சகோதரர் சொன்னார் அவருக்கு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இது போன்று மரணித்தவருடைய ஜனாசாவை பள்ளிவாசலிலே கொண்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மரணித்தவர் யாருக்காவது கொடுக்கல் வாங்கலே
பிரச்சனை இருக்கிறதா, யாருக்காவது கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். ஆம் இருக்கிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் இந்த கடனாளி இவர் கொடுக்க வேண்டிய கடனுக்கு பகரமாக யாரையும் பொறுப்பெடுப்பீர்களா என்று கேட்கிறார்கள். அப்படி பொறுப்பெடுப்பீர்களே ஆனால் நான் தொழுகை நடத்தலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சம்பவத்தை இந்த சகோதரர் அந்த சகோதரர் எடுத்து சொன்ன நேரத்தில், அப்படியா அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதா, இது எங்கே இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருக்கிறதா அல்லது திருமறை குர்ஆனில் இருக்கிறதா என்று வினவுகிறார். அப்போது சகோதரர் சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நடந்த நிகழ்ச்சி அவருடைய பொன்மொழிகளில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலக பொதுமறை எல்லோருக்குமான ஒரு வேதம் திருமறை குர்ஆன், அதிலும் சொல்லப்படக்கூடிய அதுல 6666 வசனங்களில் சூரத்துல் பக்ரா 2வது சூறாவில் 282வது வசனமாக இந்த கடனை பற்றிய வசனம்தான் இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் அந்த சகோதரர் அவருடைய மொபைல் போனில் அந்த கூகுளில் அடித்து திருமறை குர்ஆனை எடுத்து அதில் 282வது வசனத்தை பார்க்கிறார். அவர் ஆச்சரியப்படுகிறார். எவ்வளவு பெரிய அற்புதம், அழகான விஷயம், அல்லாஹ் சொல்லியிருப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மனிதனால் எழுதப்பட்டதல்ல, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள்மறை குர்ஆன் என்று அவர் அற்புதப்படுகிறார் என்று சொன்னால் அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை, இந்த கடனை சாதாரண நினைத்து விடக்கூடாது. கடனை பற்றி சொல்லும் போது அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸவ்வஜ இம்ராஅத்தன் அலா மா கல்ல அவ் கஸ்ர லைஸ ஃபி நஃப்ஸிஹி அன் யுஅத்திய இலைஹா ஹக்கன் ஹதஹா ஃபமாத வலம் யுஅத்தி இலைஹா ஹக்கஹா லக்கிய அல்லாஹ் யௌமல் கியாமா வஹுவ ஸானி வஅய்யிமா ரஜுலன் இஸ்ததான தைனன் லா யரீது அன் யுஅத்திய இலா ஸாஹிபிஹி ஹக்கஹு ஹதஅத்தன் ஹத்தா அஹத மாலஹு ஃபமாத வலம் யுரத்த இலைஹி தைனஹு லக்கிய அல்லாஹு வஸ்ஸாரிக்கும். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்மணியை ஒருவர் திருமணம் முடிக்கிறார். அவர் குறைவாகவோ அதிகமாகவோ மகரை பேசுகிறார். அதாவது இஸ்லாத்தில் திருமணம் முடிப்பதற்கு முக்கியமாக இன்றியமையாத ஒரு விஷயம், ஒரு கணவன் ஒரு மனைவியை தன்னுடைய மனைவி ஹலாலான மனைவி என்று சொல்வதற்கு முதல் விஷயம் 4 விஷயங்களில் முதல் விஷயம் 4 விஷயம் ஈஜாப் கபூல். இவர் திருமணத்தை ஏற்றுக்கொள்வதும் அவங்க திருமணத்தை முடித்து வைப்பதும் 2 சாட்சியும் அந்த பெண் சார்பாக ஒரு வழியும் இருப்பதை மட்டுமல்ல, அந்த மகர் நிர்ணயிக்கப்பட்ட மகரை அந்த பெண்ணுக்கு உரிய தொகையை கொடுக்க வேண்டும். ஆனால் இவர் திருமணத்தை முடிக்கிறார், அதே நேரத்தில் பெரிய தொகையோ சின்ன தொகையோ அந்த மகரை கொடுக்கலாம் என நினைத்து அவர் கொடுக்கவே நினைக்கவில்லை. நம் யோத்திய இலேகா ஹக்கன், உண்மையாகவே அவர் கொடுப்பதாக நினைத்துவிட்டு உண்மையாக மறுக்கிறார், கொடுக்காமல் மறைத்து வைத்துக் கொள்கிறார். கதாக அந்த பெண்ணை ஏமாற்றி விடுகிறார் என்று சொன்னால், அந்த நிலையில் அவர் மரணித்து விட்டார். கணவன் மனைவியாக வாழ்ந்து அந்த மகரை கொடுக்காமல் அந்த மனைவி அதை பொருத்தப்படாமல் இருந்தார், அவர் நாளை மறுமையில் கணவன் மனைவியாக வாழ்ந்ததாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம், அவர் விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ்வை சந்திப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை போன்று இந்த கடனை பற்றி சொல்லும் போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுடனே சொல்லுகிறார்கள், ஒருவர் ஒரு இடத்திலே கடனை வாங்குகிறார், கடனை வாங்கிவிட்டு கடனை கொடுக்கவே கூடாது என்று மனதிலே நினைத்துக் கொள்கிறார், அவரை ஏமாற்றிக் கொள்கிறார், அவருக்கு தொகை வந்த பிறகும் திருப்பி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை நாளை மறுமையில் அவர் ஒரு திருடனாகவே அல்லாஹ்வை சந்திப்பார். அவர் திருடனாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய எச்சரிக்கையான அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது மகர் தொகையை கொடுக்காமல் இருந்தால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும், அவருக்கு என்ன தண்டனை, அதை போன்றே இந்த கடனை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காமல் இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை, அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது இந்த கடன் கொடுத்தவரும் கூட அந்த 282வது வசனத்தில் இப்படியெல்லாம் கடன் கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் எழுத வேண்டும், இப்படி சாட்சி போட வேண்டும் என்று சொல்லி அந்த விஷயங்களை சொல்லும் போது அதற்கு முந்தைய வசனத்திலே சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், கடன் கொடுக்கப்பட்டவர் அதாவது கடன் வாங்கியவர் திருப்பி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அவர் அதாவது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருப்பி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சற்று தாமதமாக இருந்தால் அவருக்கு கால அவகாசத்தை கொடுப்பது, அது மட்டுமில்லை கால அவகாசம் கொடுத்தும் அவர் திருப்பி கொடுப்பதற்கு சிரமத்தில் இருந்தால்
அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தர்மம் செய்திருந்தீர்கள் என்று சொல்லாமல், நீங்கள் தர்மமாக நினைத்து விட்டால் அது சால சிறந்தது, அது உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தி தரும் என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இப்படி கடனை பற்றி மிகப்பெரிய வசனமும் திருமறை குர்ஆனில் அப்படித்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் அப்படித்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பிரார்த்தனை ஒன்றை கட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். அல்லாஹ்வே, துக்கத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல். அதாவது இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் அல்லாஹ்வின் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மினல் புஹ்லி வல் ஜுபன். கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் கலபத்தி தைன் வ கஹரி ரிஜால். கடன் மிகைப்பது, கடனிலே மிகைத்து ஊர் விட்டு ஊர் ஓடுவது, தலைமறைமாக வாழ்வது, இன்னும் காலகட்டம் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், தற்கொலைக்கு கூட ஆளாகிறார்கள். இப்படிப்பட்ட கடனால்தான் இப்படியெல்லாம் தன்னுடைய ஈமானை பரவெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலகட்டத்திலேயே கடன் மிகைப்பதிலிருந்து அல்லாஹ்வின் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வக்கஹிர் ரிஜால், ஜனங்களுடைய ஆதிக்கம் அடிமைத்தனத்திலிருந்தும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தந்தார்கள். கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் இதெல்லாம் தாண்டி கடன் மிகைப்பதிலிருந்து அல்லாஹ்வின் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னார், இந்த பிரார்த்தனையை நாம் மனதில் கொண்டு நாமும் எச்சரிக்கையாக இருப்பதுடன் இந்த துஆவை, இந்த பிரார்த்தனையை நாம் அடிக்கடி அதிகமாக நேரங்களில் ஓத வேண்டும் என கூறி எனது முதல் குத்பா பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன்.